ஸ்கின்லலாம் ஒரு மாரி தடிப்பு தடிப்பா, ரவுண்ட் ரவுண்டா சிகப்பு கலர்ல இருக்கு மேம். சரிம்மா. நான் அதுக்கு கேட்டதுக்கு அது ஸ்கின் ப்ராப்ளம் படர்தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. எந்தெந்த இடங்கள்ல அ இருக்குமா? எனக்கு அந்த கையில, அந்த கால்ல, அந்த பாதத்துலலாம் இருக்கு மேம். கையிலயும், கால்லயும் மட்டும் தான் இருக்குங்களா? ஆமாங்க மேம். சரி. உடம்புல வேற எங்கேயுமே கிடையாதுங்களா? உடம்புலலாம் இல்ல. இப்ப கை, கால்ல மட்டும் அது சொரிஞ்சுட்டு வேற இடத்துல தொடும்போது, அந்த இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது மேம். அதுலேருந்து நீர் மாரி எதுவும் வடியுதுங்களாம்மா? ஆமாங்க மேம். அது சின்னதா ஏதோ லைட்டா தண்ணி மாதிரி வருது. அது நான் தொடச்சுட்டாலும் மறுபடியும் அதே மாதிரி, அது தொடச்சுட்டு வேற இடத்துல தொடும்போது அது மாதிரி வருது மேம். சரி. வீட்ல வேற யாருக்காவது இருக்கா அந்த தொந்தரவு உங்களுக்கு? இல்ல மேம். எனக்கு தான் இருக்கு. இப்போ சரிம்மா. 1 இயர் லாஸ்ட் 1 இயரா இருக்கு மேம். ஓகே, ஓகே. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? மயிலாடுதுறை மேம். சரிம்மா. இந்த மாரி கை, கால்ல அரிப்பு தொந்தரவு, சொரியும் போது தோல்ல ரத்தம் வரது, இல்ல தண்ணி மாதிரி வரது, இதெல்லாமே இந்த படர்தாமரையில தான் அந்த மாரி ரொம்ப பிசுபிசுப்பான படையா வந்து இருக்கும். ஏன்னா சோரியாசிஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ட்ரையான ஒரு படையா இருக்கும். சொரியும் போது உங்களுக்கு தோல் உரியும். பொடி பொடியா வந்து கொட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு கேட்கும்போது அந்த மாதிரி எதுவும் தொந்தரவுகள் இல்ல. ஆனா நீர் வடியுதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அது படர்தாமரை தான். வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடியது மாதிரியே இருக்கும். அந்த நீர் வடியிறது, நீங்க இது ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்டா இருக்கும்போது, பக்கத்துல இருக்கவங்களுக்கு, வீட்ல இருக்கவங்களுக்கு, நீங்க யூஸ் பண்ண கிளாத்ஸ யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்குமே பரவுற மாதிரி இருக்கும். இத நிரந்தரமா சரி பண்றதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நெறைய மருந்துகள்லாம் இருக்கு. இப்போதைக்கு நீங்க வீட்ல என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, குப்பைமேனி இலைகள் இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா அரைச்சுட்டு ஒரு விழுது மாரி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கலந்து, அத வந்து 10 மாதிரி நீங்க எந்த இடத்துலலாம் இருக்கோ, கையில, கால்ல மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் மேல வந்து பூசிக்கோங்க. இதெல்லாம் பூசிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா ஏதாவது குளியல் பொடி வச்சு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது மாற ஆரம்பிக்கும். ஆனா உடம்பு ஃபுல்லா பரவுறதுக்கு முன்னாடி இத வந்து முதல்ல வந்து சரி பண்ணணும். இப்பவே கையில, கால்லலாம் பரவிடுச்சு. நெறைய சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்ட் பேட்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல சரி பண்றதுக்கு உள் மருந்துகளோட சேர்ந்து வெளிப்பக்கமா தடவுறதுக்கு ஒரு ஆயில் வந்து குடுக்குறோம். இந்த எண்ணெய் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது ட்ரை ஆகாம, அதுல இருக்கக்கூடிய வடியிற நீர் வந்து வேற இடத்துலயும் பரவாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஆயில் வந்து குடுக்குறோம். இதோட சேர்ந்து குளியல் பொடியுமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல குடுப்போம். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ள இத கம்ப்ளீட்டா சரி பண்ணிடலாம். உடம்புல வேற எங்கேயும் பரவாமலும் பார்த்துக்க முடியும். உங்கள மாதிரி வயது அதிகமா இருந்தவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே இந்த மாரி பரவிடுச்சு. எல்லா இடத்துலயும் பரவும்போது அது வந்து சரி பண்றது கொஞ்சம் டிலே ஆகும். உங்களுக்கு இப்போதைக்கு கை, கால்ல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க இப்பவே சிகிச்சை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 2 மாதத்துக்குள்ள நிரந்தரமா சரி பண்ணிடலாம். மயிலாடுதுறையில நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்கு. நேர்ல போயிட்டு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இது சரியாயிடும்.